1,00,000 ட்ரில்லியன் டாலரை தமிழ்நாட்டுக்கு இழுத்துக்கிட்டு வர்றதுக்காக போறாரு. நல்ல விஷயம் தானே? ஏறத்தாழ $1 ட்ரில்லியன். ஆமாம், அது என்ன நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம். இப்போ அதில் என்ன எல்லாமே கிண்டல் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க? இல்ல, அது உண்மையிலே அவர் முதலீடுகளை ஈர்க்க தான் போறாரா இல்ல வேற எதுக்காவது போறாரா? வேற எதுக்காக போறாரு? 10 அவதாரத்தில் கிருஷ்ண பகவானுடைய அவதாரத்தில் ஒன்று சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இது ஒரு அவதாரம். இந்த முதலமைச்சர் இப்படி ஒரு அவதாரம் எடுத்து அனுமான் மாதிரி அங்கேருந்து முதுகில் சுமந்துக்கிட்டு $1 ட்ரில்லியன் இங்கே கொண்டு வந்துடுவார். இவங்க வந்ததுலேருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த KUN ஒன்று இருக்குது இல்லை, ஒற்றை நிறுவனம். எங்க பார்த்தா சீன பேர் மாதிரி குன் அப்படின்னு இருக்கும். ஆமா, யார்? ஜாப்பனீஸ் பேர் மாதிரி இருக்குதா? யார் அது? ஆற்காடு வீராசாமி அவங்க தான் எடுத்து வச்சிருக்காங்க டீலர். நாட்டுக்கு சொல்லிட்டு போங்களாங்க. அதே பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு கேள்வி கேட்கப்படுது. அமைச்சரவை மாற்றம் நீங்க வெளிநாடு சென்று வந்த பிறகு நிகழுமா அப்படின்ற பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாரு. அவர் சொன்னது மாறுதல் ஒன்றுதான், மாறாததுன்னு அதுவே உட்காந்து பார்த்து 10 முறை பார்த்துட்டு சொல்றாரு. கரெக்டா? ஆமா, ஒரு 12 செகண்ட் கழிச்சு. நம்ம குறை சொல்ல வேணாம், இருக்கட்டும். 12 செகண்ட் லேட்டா சொல்லிட்டு முன்னாடி கொடுன்னு சொல்லிட்டோம். அதையாவது சொன்னாரு. உங்களுக்கு முன்னாடி அடிமை அரசுன்னு நீங்க ஓயாம கூப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தீங்களா? தமிழ்நாட்டில் அடிமை அரசு, அதிமுக பாஜகவின் அடிமை அரசுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த அடிமை அரசு அதிமுகவை 100 ரூபாய் நாணயத்தை வெளியிடும் போது எம்ஜிஆருக்கு கூப்பிட்டுட்டு வரல. அப்ப அதை விட நீங்க 10 மடங்கு கொத்தடிமைன்னு எடுத்துக்கலாமா? கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு பேசின நாம் தமிழர் வந்துட்டு இந்துத்துவனுடைய பி டீம், இந்துத்துவனுடைய மறுமுகம், பின் வாசல், அந்த வாசல், இந்த வாசல். நீ எந்த வாசல் நீ உட்காந்துக்கிறீங்க? சந்த வாசல்ல உட்காந்துக்கிறீங்களோ சொல்லுங்க. இன்னைக்கு அதே தமிழ் கடவுள் முருகன் சொல்லிட்டு மாநாடு கூப்பிட்டு நடத்துறீங்க. இதுக்கு வெக்கப்படணுமா வேதனைப்படணுமா சொல்லுங்க. நீங்க என்ன அந்த அறிக்கையில கே வீரமணி அவர்கள் குறிப்பிட்டு சொல்றாரு, தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும், அதற்கான மாணவர்களை நியமிக்க வேண்டும், நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தடையை நீக்குவதற்கான வேலையை பாருங்க. சேகர்பாபு அவர்கள் ரொம்ப ஆர்வத்தின் மிகுதியால் இப்படி செயல்படுறாரு, அவர் அப்படி செய்வது தவறு அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாரு. நாங்களே பூட்டு செய்வோம், நாங்களே சாவியை செய்வோம், நாங்களே சாவியை ஒழிச்சு வச்சுக்கோம். கரெக்டா? நீங்கள் அந்த அரசியல் படிப்பு அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஏற்கனவே 22,000 புக்கை படித்தவருக்கு எதுக்கு இன்னொரு படிப்பு? இந்த கேள்வி எல்லாருக்குமே வருது. கரெக்டுங்களா? ஆமாம், வருது. அதிமுகவுக்கு போயிடக்கூடாது, விஜய் வந்துட்டார் அங்கே போகட்டும் அப்படின்ற ஒரு நல்ல இங்கே நாம் தமிழருக்கு வரும். இப்போ எல்லாம் செதையுது ஓட்டு. ஒரு முன்னாடி திமுகவுக்கு பிடிக்கலன்னா அதிமுக போகும், ஓஹோன்னு வந்துடும். அதிமுக சரியில்லைனாக்கா 5 வருஷம் போகுது, சரியில்லை உடனே ஓஹோன்னு ஒரு திமுக. இப்போ ஓஹோன்னு வர முடியாத சூழ்நிலை வந்துருக்கு. இதுதான் ஒரு அரசியல் இருக்கு. நடிகர் விஜயுடன் விசிகாவின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் சந்தித்து பேசியதாக ஒரு தகவல் பரவிட்டு இருந்தது. அது எந்த வகையில் உண்மை? சந்தித்து பேசியது ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம். நான் பாசு ராகவேந்திரன். பேசாததை பேசுவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறாகோ. சொல்லுங்க. உங்களுடைய வெளிநாட்டு பயணங்கள்லாம் எப்போ வருதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்க நாங்க சில பயண திட்டங்களை போட்டுப்போம். வெளிநாட்டு பயணம் எனக்கா? ஆமா. நான் எந்த காலத்துல வெளிநாட்டுக்கு போக போறேன்? இது இந்த கதையா இருக்கு. என்னங்க, உங்களுடைய நண்பர்கள்லாம் வெளிநாடுகள் போயிட்டு வந்துட்டாங்க. ஓஹோ. அடுத்து முதலமைச்சர் இப்போ வெளிநாடுக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சென்றிருக்கிறார், காலையில சென்றிருக்கிறார். அதனாலதான் கேட்கிறேன். 1,00,000 ட்ரில்லியன் டாலரை தமிழ்நாட்டுக்கு இழுத்துக்கிட்டு வர்றதுக்காக போறாரு. நல்ல விஷயம் தானே? ஏறத்தாழ $1 ட்ரில்லியன். ஆமா, அது என்ன நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம். இப்போ அதில் என்ன எல்லாமே கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க? இல்ல, அது உண்மையிலே அவர் முதலீடுகளை ஈர்க்க தான் போறாரா இல்ல வேற எதுக்காவது போறாரா? வேற எதுக்காக போறாரு? அவருடைய மருத்துவ எதுக்காக போறாருன்னு தெரியல. அது பட்டியலில் இல்லை. பார்த்தா நிறைய ஊர்ல நிறைய நிகழ்ச்சிகள் சந்திக்கிறதா தான் பயண திட்டங்கள். பிரதமர் எப்படி போனீங்கன்னா இந்திய வம்சாவழியினரை இந்திய மக்களை சந்திக்கிறாரோ, இவர் அந்த மாதிரி போறப்ப அங்கங்க தமிழ் மக்களை, அங்க இருக்க அந்தந்த நாட்டில் இருக்கிற தமிழ் மக்களை சந்திக்கிறது வரைக்கும் அந்த மாதிரி அமெரிக்காவிலும் திட்டமிட்டு இருக்கிறாங்க. அதில் நிகழ்ச்சி நேரில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தமிழ்ச்சங்கன்ற பேரில் உள்ள நுழைஞ்சி அப்படியே அயலக
இந்த கட்சியோட ஆமா. அயலக அயலக கிளைன்னு அணி ஒன்று இருக்குல்ல, இருக்கு. அயலக தமிழர்கள் அணின்னு ஒன்று இருக்குதுல்ல, அதுக்குள்ள உள்ள நுழைஞ்சி அப்படின்னு பல அவதாரங்களை எடுத்து இருக்கிறவங்களாம் உள்ள அங்கே வந்து ஒருங்கிணைப்பு பண்ணியிருப்பாங்க. சரி, இது அப்போ தமிழ் சங்கத்தில் யார் யாரெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்கன்னு தெரியுது. இப்படி பல முகங்கள் அதுக்குள்ள கலந்து இருக்கும். அது நோக்கம் ஒன்றே ஒன்று, இங்கே வந்து எல்லாமே இந்த அறிவாலயம் தொடர்பு. இவங்க நிகழ்ச்சிகள் ஒன்று மற்ற இதெல்லாம் வந்து பண்ணிக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை சந்தித்து ஒரு இது இருக்குது. இப்படி தான் சொல்கிறார். ஒரு முறையும் வந்து 1,00,000 ட்ரில்லியன் இப்போ சொல்கிறாரு, அதுக்கு முன்னாடி பல லட்சம். இதுக்கு முன்னாடி போயிட்டு வரப்பெல்லாம் நான் ஈர்த்துக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இது வரைக்கும் எவ்வளவு வந்திருக்கிறது அப்படின்றத பற்றி எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகளும் கேட்டுட்டு இருக்குது, பதில் சொல்லவே இப்போ மாட்டிருக்கு. கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல போது அந்த கேள்வியை கேட்டபோது, நான் முதலீடுகளை ஈர்த்து வந்ததுக்கு பிறகு வெள்ளை அறிக்கை வெளியிடுறோம், அதுக்கு முன்னாடியே வெள்ளை அறிக்கை கொடுப்பது என்பது மரபு இல்லை அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இல்லை, இதற்குன்னு எவ்வளோ செய்திருக்குன்னு சொல்றதுல என்ன இருக்க போகுது? இதுக்கு முன்னாடி எத்தனை முறை போனீங்க? பல முறை போயிட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க துணை மேயரா இருக்கிறப்ப, மேயரா இருந்தப்ப, அதுக்கு பிற்பாடு வந்து துணை முதலமைச்சரா இருந்தப்ப நடந்திருக்குது. இது இப்போ முதல்வராக வந்த பிறகு போயிட்டு வந்திருக்கீங்க. இது வரைக்கும் நீங்க எவ்வளவு கொண்டு வந்தீங்க, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட், எவ்வளவு என்ன, அந்த விவரத்துல சொல்றதுல என்ன போயிடுது? போயிட்டு வந்து மொத்தமா சொல்றோம். இதுல வந்துட்டு உங்களுக்கு நிறைய யூடியூபர்ஸ்லாம் விஷயத்த பேசியிருக்காங்க. மாரிதாசன் ஒருத்தர் இருக்கிற சகோதரர், அவர் என்ன பேசுறாரு, போட்டு பின்னி எடுத்திருக்கிறாரு. வேற வேலை இருக்கவங்களுக்கு அது கவர்மெண்ட் கணக்குல நீங்க போயிட்டு வரணும், அதுக்கு இந்த மாதிரி இந்த சுற்றுப்பயணம், நிதி இழுத்துட்டு வர சுற்றுப்பயணம், ஏற்கனவே வந்ததெல்லாம் என்ன கதையில இருக்குதுன்றதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்போ வந்து இருக்குது, இதில் வந்து வெளிநாட்டு பின்னணி சில விஷயங்கள்லாம் நடந்து இருக்கிற விஷயங்கள்லாம் இருக்குது, நிறைய கதைகள்லாம் இதுக்குள்ளார இருக்குதுன்றலாம் போட்டு பின்னி எடுத்திருக்கிறாரு அவரு. ஆமாம், நான் பார்த்தேன் எதேச்சு. அதனால தான் முதல் முறையாக அவர் பேரை சொல்கிறேன். இந்த பொதுவாகவே வெளிநாட்டு நிதியை இழுத்து கொண்டு வரான் அப்படின்றதுக்கு இருக்குல்ல, அந்த அவதாரம் இருக்குது, அது ஒரு அவதாரம். அது 10 அவதாரத்தில் கிருஷ்ண பகவானுடைய அவதாரத்தில் ஒன்றுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இது ஒரு அவதாரம். இந்த முதலமைச்சர் இப்படி ஒரு அவதாரம் எடுத்து அனுமான் மாதிரி அங்கேருந்து முதுகில் சுமந்துக்கிட்டு $1 ட்ரில்லியன் இங்கே கொண்டு வந்துடுவார். இவங்க வந்ததுலேருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத்தனை 5 முறை முதலமைச்சராக இருந்துட்டு போயிட்டார் அவங்க அப்பா. இவர் இப்போ வந்திருக்கிறாரு. 6 முறைக்கு மேலே இவங்க 6 முறை இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் இது செய்த அந்த மண்ணை செய்த சாதனை என்ன அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி வெளிநாட்டு தொழில் அதிபர்களை இன்வெஸ்ட் பண்ணி தொழிலை இங்கே வளர்க்குறதுக்கானது. கேட்டாக்கா ஒரு பதிலும் இருக்காது. அது 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 வந்து அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கோம். நிறைய கதைகள் இதுக்குள்ளாக இருக்குது. நிறைய விஷயம் போயிட்டு வந்ததுக்கு பிறகு லூலு மால் வருது என்று பேசப்பட்டது. வரும். அதுக்கு தானே கோயம்பேட்டில் நாங்கள் குறி வச்சிருக்கிறோம். ஆனால் அது கோயம்பேடு அதற்காக பயன்படுத்தப்பட மாட்டாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் வேற என்னத்துக்கு பயன்படுத்துவீங்க? சர்வதேச கலாச்சார மையம்ன்ற ஏதோ ஒன்று சொல்றீங்க. அந்த சர்வதேச கலாச்சார மையத்தில் யாரெல்லாம் இருப்பாங்க, என்ன அது கலாச்சாரம், என்ன மையம், அது பல கேள்விகள்லாம் இருக்குது இல்லை? அதுதான் மருத்துவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸும் அதுதான் கேள்வி கேட்குறாரு. அது சர்வதேச அளவில் ஒரு பூங்காவா தயார் பண்ணுங்க. என்ன பூங்காவான்றது ஒன்று. இப்போ நீங்கள் இருக்கிறத வந்து ஏன் அதெல்லாம் அப்படி இவ்வளோ பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் அது ஏற்கனவே ஏறி இருந்த இடம், அது பல கேள்விகள் அதுக்குள்ளார இருக்குது. அது வேற அரசியல் அது தாண்டி வந்து பஸ் ஸ்டாண்டு வந்து இப்போ பஸ் ஸ்டாண்டு எடுத்துட்டீங்க, என்ன பண்ண போகிறீங்க அடுத்தது? அது கேள்வியெல்லாம் இருக்குது இல்லை? லூலு மால்னா அதுவும் இல்லை, வேற ஒன்றுன்னு சொல்ல வரீங்க. இப்படி ஏகப்பட்ட குழப்பத்தோடு தான் எதுவுமே தொழில் இண்டஸ்ட்ரி வந்துச்சுனாக்கா. கார்லாம் வந்தது. ஆமாம், ஹுண்டாய் வந்தது, ஃபோர்டு வந்தது, எல்லா காரும் வந்தது. ஃபோர்டு வந்தது. டீலர் யாரு, விநியோகம் யாருங்க? இந்த KUN ஒன்று இருக்குது இல்லை, ஒற்றை நிறுவனம். எங்க பார்த்தாலும் பார்த்தா சீன பேர் மாதிரி குன் அப்படின்னு இருக்கும். ஆமாம், யார் அது? ஜாப்பனீஸ் பேர் மாதிரி இருக்குதா? இருக்கு. யார் அது அப்படின்னு ஒன்று கேள்வி கேட்டாங்க. அதற்கு தனியாக அந்த நிறுவனத்துலேருந்து ஏதாவது வழக்கு ஏதாவது கொடுத்துருவோம். ஏன் வழக்கு சொல்ல போகிறாங்க? யார் அது? ஆற்காடு வீராசாமி அவங்க தான் எடுத்து வச்சிருக்காங்க டீலர். நாட்டுக்கு சொல்லிட்டு போங்களாங்க. யார் வளர்ந்துருக்காங்கன்னு இப்ப தெரியுதா? நிறைய நிறுவனங்கள்ல குன் இருக்கு, அதான் இருக்கு. யார் இப்ப வளர்ந்துருக்காங்கன்னு தெரியுதா? வளர்ச்சி யாருக்குன்னு தெரியுதா? புரிகிறது. கால் தொழிற்சாலை வந்தது, அது வந்தது, இது வந்தது, கடைசியாக வந்துட்டு அரசுக்கு எவ்வளவு வந்தது, அது கிடையாது, எவ்வளோ பேருக்கு வேலை கிடைச்சிது, எல்லாம் கரெக்டு. பார்த்தோன்னா இன்றைக்கி இருக்கிற நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு வேறு முகங்களாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல. நீங்கள் காலையில் ஸ்ரீபெரும்புதூர் பக்கம் அப்படி போகலாம், அதிகாலையில் நீங்கள் வண்டி அந்த பக்கம் கிராஸ் பண்ணுங்களா. ஒரு டைம் முதலமைச்சர் இப்படி போயிட்டு வரட்டும், கொரியாவுக்குள்ளே நம்ம இருக்கிறோமா, நாம் வந்து கொரியாவுக்கு போயிட்டோம்னு ஒரு சந்தேகம் வரும். கொரியன் ஆள்களே ஒரு டைம் நம்ம இறங்கி சந்தேகப்பட்டு டீ குடிச்சிட்டு சந்தேகம் வந்துச்சுல்ல பெங்களூர் போகும்போது. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் தம்பின்னு கேட்டோமா இல்லையா? சுற்றி அப்படி தானே இருந்தது அந்த முகங்கள் எல்லாம், அவங்க இடத்துல நம்ம இருக்கிற மாதிரின்னு. இப்போ இந்த மாதிரி வளர்ச்சி இதுவா வளர்ச்சின்ற கேள்வி இருக்குல்ல, ஒரு முறைப்படுத்தணும், செய்யணும். நேற்று கூட செய்தித்தாளில் ஏதோ ஒன்று பார்த்தேன், உங்களுக்கு கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இந்த டாட்டா தொழிற்சாலை இதில் வந்துட்டு
4000 பெண்கள் வந்து ஜார்க்கண்ட்லேருந்து அதாவது வடக்கிருந்து கொண்டு வர போகிறாங்க, பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்தி வந்திருக்குது. அப்போ நீங்கள் மாநிலத்துக்குள்ளே இடம் கொடுக்குற பல்வேறு சலுகைகள் கொடுக்குறீங்க, மின்சாரத்துலேருந்து இடத்துல இருந்து எல்லாத்துலேயுமே ஏகப்பட்ட சலுகைகள் கொடுக்குறீங்க. அப்போ நீ ஒரு கண்டிஷனை போடணுமா இல்லையா? ஒருவேளை வந்தவங்களே அந்த கண்டிஷனோட வந்திருப்பாங்களோ? அவங்க வந்து நாங்கள் எங்கள் கண்டிஷனை நீங்கள் எதுவுமே தலையிடக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷனோட வந்திருப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. நல்லபடியாக வரட்டும். அவர் பின்னாடி எத்தனை கோடி வருதுன்னு நம்ம பார்ப்போம். தமிழ்நாடு வளர்ந்தா நல்லது தானே. சரி, அவங்க வளர்ந்தாங்களா தமிழ்நாடு வளர்ந்த மாதிரி தானே. நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்களையே தக்க வைத்துக் கொள்ள முடியாத முதலமைச்சர் வெளிநாடுகளில் செல்வது என்பது வேடிக்கையானது அப்படின்னு டிடிவி தினகரன் அவர்கள் சொல்றாரு. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருப்போம். ஒரு டைம் நம்ம கூட போயிட்டு வந்த மாதிரி ஞாபகம் இருக்குது. இங்கே தாண்டி தமிழ்நாடு எல்லை தாண்டினோடனே ஆந்திர எல்லை ஆரம்பிக்கிறப்ப ஒரு இடம், இந்த தொழில் நகரத்துக்கு பேர் நான் மறந்துட்டேன். பிரம்மாண்டமாக இருக்குது உள்ளார. என்னன்னா தமிழ்நாட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய சிப்காட் அது இதுன்னு ஏகப்பட்ட பெரிய பெரிய தொழில் நிறுவனம் அங்கே போயிட்டாங்க ஆந்திராவுக்கு. என்னன்னா அங்கே வந்து ஏகப்பட்ட சலுகைகள் கொடுத்துருக்காங்க, முன்னுரிமையை தராங்க, பிஸ்னஸுக்கான சொல்யூஷனுக்கு ஏற்படுத்தி தராங்க அப்படின்ற ஒரு தனியார் நிறுவனம் வந்து வச்சு பெரிய அளவில் பல கிராமங்களை எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த குளம் நீர் இதை மட்டும் விட்டுட்டாங்க. மீது எல்லா இண்டஸ்ட்ரியும் அங்கே இருக்குது, அப்படியே இருக்குது. குளத்தை விட்டுட்டாங்க, எல்லாத்தையும் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. விட்டுட்டு என்னென்ன வசதி வாய்ப்பு செய்யணும் அப்படின்றது உள்பட செய்து தரேன் அப்படின்றதுல அந்த மாதிரி அப்படி இருந்துட்டு இருக்குது. இங்கே லட்சணம் என்ன இருக்குது அதை தான் சொல்கிறாரு தினகரன் போன்ற எல்லோருமே சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலதிபர் இங்கே வந்தது முதல்ல தக்க வச்சுக்கோ, அதை விட்டு நீங்கள் வெளிநாட்டில் போய் வெளிநாட்டில் இழுத்துட்டு வரேன்னா வந்தவங்களே இது வரைக்கும் தக்க வச்சிருக்கிற மாதிரி நிறைய நிறுவனம் இங்கிருந்து வெளியேறுது. ஏன் வெளியேறுது அப்படின்ற கேள்விலாம் இருக்குது. கடந்த ஆட்சியிலேயே இங்கே நிறைய கமிஷன் கேட்குறாங்க அப்படின்றதுக்காக வெளியே அந்த விஷயங்களை சரி பண்ணுங்க முதல்ல. அவர்கள் தான் அந்த மாதிரி, நாங்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது, எங்கள் ஆட்சி இப்படி வந்து நேர்மையானது ஒன்று சொல்லிட்டு நிறைய தக்க வைக்கிறதுக்கான வழியை செய்யுங்க. அதெல்லாம் இல்லை, ஏதோ நடக்கிறது, அது என்னன்றது அப்புறமா பார்ப்போம். பாஜக உண்மையிலேயே பாஜகவாக இருந்ததுனாக்கா, திமுகவோடு கை கோக்காத பாஜகவாக இருந்தாருன்னா அங்கே வெளிநாட்டுக்கான சுற்றுப்பயணம் எதுக்கு என்னன்னா அவங்களே அதற்கு பண்ணுவாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதில் சொல்றாரு, அது உங்களுடைய பார்வையில் அப்படி தெரியுது, நாங்கள் அப்படிலாம் கிடையாது, என்னைக்குமே எங்களுடைய எதிரி பாஜக தான் அப்படின்னு சொல்றாரு. அதே பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு கேள்வி கேட்கப்படுது, அமைச்சரவை மாற்றம் நீங்க வெளிநாடு சென்று வந்த பிறகு நிகழுமா அப்படின்ற பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாரு. அதற்கு ஒரு பதிலும் அவர் சொல்றாரு, நீங்க அதை பார்த்துருப்பீங்க, வெயிட் அண்ட் சி, மாற்றம் ஒன்றுதான் மாறாதது அப்படின்றது. அவர் சொன்னது மாறுதல் ஒன்றுதான் மாறாததுன்னு அதுவே உட்காந்து பார்த்து 10 முறை பார்த்துட்டு சொல்றாரு. கரெக்டா? ஆமா, ஒரு 12 செகண்ட் கழிச்சு நம்ம குறை சொல்ல வேணாம், இருக்கட்டும். 12 செகண்ட் லேட்டா சொல்லிட்டு முன்னாடி கொடுன்னு சொல்லிட்டு அதையாவது சொன்னாரு. சரி, மாற்றம் ஒன்றே மாறாததுன்றாரு. அமைச்சரவை மாற்றம் இருக்குன்னு சொல்லிட்டு போய் எதுக்கு வெயிட் அண்ட் சி இப்படிலாம் வரப்போகுது, ஏன் பூதாகரமா சொல்லிட்டு இருக்க பாருங்க. மாற்றம் வரப்போகுது அப்படின்றத சொல்லுங்க. அடுத்தது வந்து பாஜகவோட எங்களுக்கு அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்றீங்கல்ல. அப்பாவோட படம் வெளியிட்டீங்க, யாரை கூப்பிட்டீங்க? சட்டமன்றத்துல பாஜக ஜனாதிபதி அவர்களை அவரே தான் வரணும் வேண்டுதலா வேண்டிக்கிட்டீங்கல்ல. முருகர் கோயிலுக்கு மொட்டை போடுற மாதிரி வேண்டிக்கிட்டீங்கல்ல. சட்டமன்றத்துல ஒரு முன்னாள் முதலமைச்சர் படம் திறக்கிறாங்க, அதனால ஒரு வேற யாரும் கூப்பிடுங்க. சோனியா காந்தி சொக்கத்தங்கம் எங்க போனாங்க? எங்க போனாங்க? அம்மா பவர்ல இல்ல, பவர்ல இருந்தாதான் அப்புறம் உங்க கட்சி உறவு எதுக்கு வச்சுக்கிறீங்க? அதுனா ராம்நாத் கோவிந்தே தான் வரணும், ஜனாதிபதி தான் எங்களுக்கு வந்து திறக்கணும்னு வேண்டுதலா உங்களுக்கு? பெரிய மரியாதை. ரெண்டாவது வந்து அதே கருணாநிதி அவர்களுடைய சிலையை திறனீங்க, யாரை கூப்பிடுறீங்க? வெங்கையா நாயுடு துணை ஜனாதிபதியா இருந்தார் பாஜகவில், துணை ஜனாதிபதி. ஏன்னா உங்களுக்கு லாபி பண்றதுக்கு ஆள் வேணும். இப்ப கலைஞர் நூற்றாண்டு நாணயம் வெளியிடுறீங்க, திரும்ப யாரை கூப்பிடுறீங்க? அமைச்சர். பாஜக, ஆர்எஸ்எஸ், பாஜக, ஆர்எஃப், இந்துத்துவா, இப்படி பல பின்னணி கொண்ட பாரதிய ஜனதா கட்சி. நான் சொல்லல, நீங்க சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அரசியல் சாயம் பூசுறீங்க. ஏன் அரசியல் சாயம் பூசுறா? பூசாம நீ இப்ப நீ யாரை கூப்பிட்டுட்டு இவரே தான் வந்து நாணயம் வெளியிடணும் என்ன வேண்டுதலாம் உங்களுக்கு? தமிழ்நாடுல மற்ற மாநிலங்கள்ல அந்தந்த மாநிலத்தில் சில பேருக்கு இந்த மாதிரி நாணயம் கொண்டு வந்திருக்காங்க. வெளியிடும்போது ராஜ்நாத் சிங்கே தான் வரணும்னு யாரும் கூப்பிடல. பாஜகவில் வந்து மத்திய மந்திரிகள் இல்லை, மத்திய அமைச்சர், கேபினெட்ல முக்கியமானவர்கள் தான் வரணும்னு யாரும் இது வரைக்கும் வேண்டி கூப்பிட்டதே இல்லை. உங்களுக்கு முன்னாடி அடிமை அரசுன்னு நீங்க ஓயாம கூப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தீங்களா? தமிழ்நாட்டில் அடிமை அரசு, அதிமுக பாஜகவின் அடிமை அரசுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த அடிமை அரசு அதிமுகவை 100 ரூபாய் நாணயத்தை வெளியிடும் போது எம்ஜிஆருக்கு கூப்பிட்டுட்டு வரல. அப்ப அதை விட நீங்க 10 மடங்கு கொத்தடிமைன்னு எடுத்துக்கலாமா? சொல்லுங்க. நீங்க வந்து என்ன வேணாலும் கூப்பாடு போட்டு ஒரு அரசியல் பண்ணிட்டு போகலாம். ஆனால் நீங்க செய்யறதுக்கெல்லாம் ஒரு புது பேர் வச்சுக்கணும். மத்திய அரசு, மாநில அரசு ஒருங்கிணைந்து செயல்படணும்.
மத்திய அரசு என்றால் மாநில அரசு சில விஷயங்கள் இப்படி தான் இருந்தாகணும். நீங்கள் அப்போ புது புது பேரை வச்சுக்குவீங்க, உருட்டுவீங்க. அதே அதிமுக செய்திருந்தப்ப அடிமை அரசுன்னு எவ்வளோ கொச்சப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க. நீங்க சொல்றீங்க, வேற யாரும் அதை பத்தி எதுவும் பேசுறது இல்லையே? ஊடகங்கள்ல கூட அது தொடர்பாக ஊடகங்கள் எந்த ஊடகங்கள் பேசுது? நம்ம ஏன் அவங்கள பற்றி பேசணும்? நான் பேசுகிறேன், இதுக்கு பதில் சரியா தவறா? இந்த 3 நிகழ்ச்சிகளுக்கும் எங்களுக்கு மத்திய பாஜக நிர்வாகிகள் மட்டுமே வேணும்னு வேண்டியிருந்து பாஜகவோடு நாங்கள் எப்பயும் எதிரித்தானாக்கா பாஜக செய்யக்கூடிய அத்தனை A to Z வேலையை இன்னைக்கு உங்களுடைய இந்து அறநிலைத்துறையை வச்சு செய்துக்கிட்டு இருக்கீங்கன்னு குற்றச்சாட்டு இருக்குது. எல்லாம் செய்து விட்டு கிட்டத்தட்ட நமக்கே சந்தேகமாக இருக்குது, பாஜக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறோமா தமிழ்நாட்டில் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு பேசுன நாம் தமிழர் வந்துட்டு இந்துத்துவனுடைய பி டீம், இந்துத்துவனுடைய மறுமுகம், பின் வாசல், அந்த வாசல், இந்த வாசல். நீ எந்த வாசல் இன்னைக்கு உட்காந்துக்கிறீங்க? சந்த வாசலில் உட்காந்துக்கிறீங்களோ சொல்லுங்க. இன்னைக்கு அதே தமிழ் கடவுள் முருகன் சொல்லிட்டு மாநாடு கூப்பிட்டு நடத்துறீங்க. இதுக்கு வெக்கப்படணுமா வேதனைப்படணுமா சொல்லுங்க. நீங்கள் கேட்டால் நாங்கள் மத சார்பு இல்லாமல் நாங்கள் வந்து மதம் வேறு அரசு வேறுன்றீங்க. என்னதான் உங்க உருட்டில் ஏதாவது ஒண்ணு நிக்கணும். மதம் வேறு அரசு. அதையும் திராவிட கழக தலைவர் தற்போதைய ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அறிக்கை வெளியிட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இந்த விஷயத்துல அவரை நான் பாராட்டு. நேத்து தான் வந்து கிண்டல் பண்ணி போட்டிருந்தேன். இந்த மாதிரி இவர் வந்து சொன்னதை வச்சுட்டு கீழே வந்தோடனே இருங்க கொஞ்ச நேரம் பெரியார் திடல்ல கேட்டு வரணும்னு ஆசிரியர் ஐயாங்களா ஆமா ஏன்டா அவங்களுக்குலாம் வேற வேலை இல்லை, பிழைக்கிற பொறுப்புல வந்து அந்த மாதிரி கிண்டல் பண்ணி எழுதியிருந்தா உண்மையில அதுக்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். கரெக்டா அதை வந்து இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. பாராட்டுகள், மெச்சரம். இது கேட்காத திமுக அரசு நீங்க என்ன பண்ண போறீங்க? அதை சொல்லுங்க. அதை வெளிப்படையா சொல்லணும். இல்ல அறிக்கையோடு நிறுத்தக்கூடாது. தலைவருக்கு அழகா அறிக்கை கொடுத்துட்டு நிறுத்தல. என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கான ஆதரவை நான் வாபஸ் வாங்குறேன், இது கடுமையான கண்டனத்துக்குரியதுன்னு சொல்றீங்களா இல்லையா? இல்லை, இது பெரியார் அவர் சொல்லியிருக்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. நாவலர் நெடுஞ்செழியன் இந்த துறை அமைச்சராக, இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருந்த போது இந்த மாதிரி தான் நடந்தது. அப்ப வந்து அவர் நிர்வாகத்துக்காக தான் இந்த அறநிலைத்துறையில இன்னும் இருக்குது ஒழிய நீ அந்த மதத்துக்கான வேலையை செய்யக்கூடாதுன்றதுல தெளிவாக மதத்தை பரப்பும் வேலை செய்யக்கூடாது. தலப்பா கட்டணும்னா அதை கழுத்தி கையில வச்சு மடியில் ஏதோ தொங்க வச்சுக்கிட்டாரு. அடுத்தது வந்து விபூதி வச்சோன்னா அதை உடனே வெளியில எடுத்துட்டாரு. அதை பெரியார் அதை பாராட்டி அடுத்த நாள்லாம் எழுதினார். பல விஷயங்களை சொல்ல வராரு. இப்போ இதெல்லாம் மாறி போயிருக்குது. நீங்கள் தான் வந்து கடந்த காலத்தில் இந்துத்துவாவில் கலந்த திமுகன்னு ஒரு புத்தகம் கொண்டு வந்தீங்க, கரெக்டா? இப்போ என்ன வித்தியாசம்னா ஆசிரியர் திரும்ப ஒரு புத்தகம் போடும். இப்போ இருக்கிறதுக்கும் ஏற்கனவே நாங்கள் சொன்னதுக்கும் ஏதாவது வித்தியாசம் மாறி இருக்குது? அதை விட முன்ன போயிருக்கிறாங்களா, இன்னும் தீவிரமாக இருக்கிறாங்களா, இல்லை குறைஞ்சிருக்கலாம்னு கொஞ்சம் விளக்கமாக நீங்கள் இன்னொரு புத்தகம் போட்டீங்கன்னா எங்களை போன்றவர்கள் நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். நாங்கள் கரெக்டுங்களா? எதில் நீங்கள் வந்து மாறி இருக்குங்க? அப்புறம் வந்து பாஜகவோடு நாங்கள் என்றும் எதிர்த்து கொண்டு இருப்போம்னா என்ன அர்த்தம்? அது இதெல்லாம் என்ன? நீ என்னதான் மக்கள் முட்டாளுன்னு நினச்சிட்டு இருந்தா கூட, என்னதான் அறிவு இல்லாமல் இருக்கிறாங்க ஜனங்க, என்னதான் காசு கொடுத்தா ஓட்டு போட்டுவாங்க, நீ மாட்டுன்னு உருட்டின்னு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து சரின்னு தலையாட்டிட்டு இருக்க முடியுமா? பாஜக கூட நீங்கள் அணுக்கமாக இருக்கிறீங்க, இணக்கமாக இருக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா கருஞ்சட்டை போட்ட காவி நீங்கள் அப்படின்ற மாதிரி நிலைக்கு வந்திருக்கிறீங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து நீங்கள் இந்துத்துவாவை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. பல முறை சொல்லியிருக்கிறோம். ராஜராஜ சோழன் காலத்தில் இந்துத்துவா வந்து தலை தோங்கியது. விஜயநகர பேரரசு வந்தபோது இந்துத்துவா தலை தோங்கியது. திராவிட மாடல் வந்தபோது இந்துத்துவா தலை தோங்குது. எடுத்துக்கலாமா? அப்புறம் என்ன நீங்கள் இவ்வளவும் செய்து விட்டு இந்துத்துவாவை தடுக்கக்கூடிய ஒரே சீன ஒரே சக்தி நாங்கள் தானே? என்ன அந்த அறிக்கையில கே வீரமணி அவர்கள் குறிப்பிட்டு சொல்றாரு, தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும், அதற்கான மாணவர்களை நியமிக்க வேண்டும், நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தடையை நீக்குவதற்கான வேலையை பாருங்க. சேகர்பாபு அவர்கள் ரொம்ப ஆர்வத்தின் மிகுதியால் இப்படி செயல்படுறாரு, அவர் அப்படி செய்வது தவறு அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டுறாரு. நாங்களே பூட்டு செய்வோம், நாங்களே சாவியை செய்வோம், நாங்களே சாவியை வந்து ஒழிச்சு வச்சுக்குவோம். கரெக்டா? நீதிமன்றத்துக்கு போற அரசியல் ஏன் வந்தது? நீதிமன்றம் சரி அது வந்து தடையை வாங்கிட்டாங்க. அப்புறம் அதை வந்து உடைக்க வேண்டிய அரசு நீங்க தானே. திராவிட மாடல் உடைச்சிருக்கணுமா இல்லையா 3 வருஷத்துல? அதைத்தான் நீதிமன்றத்தை காரணத்தை காட்டி இதைத்தான் ஐயா சொல்றாருன்னா, ஐயா பலமுறை மேடை போட்டு இது பேசிக்கிட்டே இருந்திருந்தா நியாயம்னு சொல்லலாம். இன்னைக்கு ஐயாவுக்கு ஞாபகம் வந்து இப்படிலாம் வந்து இருக்குது. ஏன்னா இப்போ இந்த பேர் வச்சுக்கிட்டோம், அதுக்கான சத்திரம் இருக்குது, மடம் இருக்கிறது, திடல் இருக்கிறது, பெரியார் திடல்னு இருக்குது. ரொம்ப டங்கு ஸ்லிப் ஆகுது. ஆமாம், ரொம்ப அங்கே பேசினா டங்கு வந்து ஸ்லிப் ஆகிடுது. திடல் இருக்கிறது, பணம் பல ஆயிரம் கோடி இருக்கிறது. இதெல்லாம் காப்பாற்றிட்டு இருக்கிறது ஏதாவது ஒன்று அறிக்கை எழுதித்தானே ஆகணும். இல்லைனாக்கா என்ன நீங்கள் அதுக்கு எதனா ஆக்கப்பூர்வமாக என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? நீங்கள் போகிறீங்களா வழக்கு? நீங்கள் அவ்வளோ பணம் இருக்குது, நீங்கள் முன்னெடுத்து நடத்துங்களா அந்த வழக்கு. இந்த திராவிட மாடல் அரசுக்கு ஒரு அதில் அவங்களுக்கும் ஒரு இது இருக்குது, என்னடா நம்ம செய்ய வேண்டியதா ஐயா ஆசிரியர் செய்கிறாரு அப்படின்னு. அப்போவாவது அவங்க முன்னே வருவாங்களே. நீங்கள் போங்களாம் நீதிமன்றத்தில்.
இந்த வழக்கை விரைந்து முடிக்க வேண்டும் அப்படி நாங்கள் இந்த கொள்கை அடிப்படையில் இருக்கிறோம். இப்படி சமூக நீதி அடிப்படையில் எல்லா மதத்தவரும் வந்து இந்த மாதிரி அர்ச்சகர் வேலைக்கு இருக்கலான்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தோம், பயிற்சி கொடுத்துருக்கோம், எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு தடை ஆணை இருக்கிறது. தமிழில் அர்ச்சனை தமிழ்நாட்டில் வந்து ஒரு தடையா அப்படின்னு நீங்கள் போங்கலாம். எதுக்கு இவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க? அப்புறம் ஏன் அந்த அரசு நீங்கள் குறை சொல்கிற பேர் ஒரு கட்டுரை எழுதிட்டீங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு விழா மேடையில் கை கொடுத்து சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்களா? விழாவை புறக்கணிங்கள். தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் அர்ச்சனை இல்லை தமிழ்நாட்டில், இதற்காக திமுக மேடைகளை நாங்கள் புறக்கணிக்கிறோன்னு சொல்லுங்களேன். நீங்கள் கருஞ்சட்டை தோழர்கள், உங்களுக்கு உண்மையிலே பெரிய கௌரவமான ஒரு இதை நம்ம சொல்லுவோங்க. நம்ம அவங்களோட திட்டிக்கிட்டே இருக்கணும், விமர்சித்தே இருக்கணும் அவசியமே இல்லையா? தமிழ்நாட்டில் இவர்கள் வந்த பிற்பாடு இந்த மாதிரியான ஒரு புறக்கணிப்பு தமிழ் மொழிக்கு இருக்கிறது. அதனால் இந்த மேடைகளை நாங்கள் புறக்கணிக்கிறோம், இவங்களுடைய நிகழ்ச்சிகளை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு அப்படி வாங்கலாம் ஒரு முறை. கரெக்டாக எங்கள் 2 பேரையும் நீங்கள் சண்டை போட்டுக்கிறதுக்கு மூட்டி விடுறீங்க. நீங்கள் நாங்கள் 2 பேரும் இப்படி ஒன்றா இருக்குது, பிரித்து ஒரு இந்துத்துவ சக்தி உங்கள் பின்னாடி இந்த வேலை செய்யுது இப்படிலாம் சொல்லிட்டு உருட்டிக்கிட்டு நீங்கள் இந்துத்துவ பின்னாடி போயிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இதான் நடக்குதுங்க. இதற்கிடையில் அண்ணாமலை நேற்று மேற்படிப்புக்காக, அரசியல் மேற்படிப்புக்காக இங்கிலாந்து கிளம்பி சென்றிருக்கிறார். அவர் போகும்போது சொல்றாரு, நான் இங்கு இல்லாவிட்டாலும் எனது இதயம் எனது மனதெல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. இங்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் அறிக்கையின் மூலமாக நான் சுட்டிக்காட்டி கொண்டேதான் இருப்பேன் அப்படின்னு சொல்வதை பார்த்தால் அந்த 3 மாத காலமும் அவர் தான் பாஜகவின் மாநில தலைவராகவே நீடிப்பாரா அல்லது புதிய தலைவர் யாராவது வருவாங்களா தெரியல. அங்க இருந்துட்டு நீங்க அறிக்கைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது வேற விஷயம். ஒரு 3 மாதம்ன்றது வந்து ஒரு கட்சிக்கு வந்து ஒரு தலைமை இங்கே வந்து கிரவுண்டில் இருந்துக்கிட்டு இருக்கணும். அதனால் மேலிடம் வந்து ஏதாவது ஒரு மாற்று முடிவு எடுக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு தோணுது. நீங்கள் அந்த அரசியல் படிப்பு அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஏற்கனவே 22,000 புக்கை படித்தவருக்கு எதுக்கு இன்னொரு படிப்புன்ற கேள்வி எல்லாருக்குமே வருது. சரி, கரெக்டுங்களா? வருது. சரி, ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக ஒரு சான்றிதழுக்காக படிக்கிறேன்னாக்கா சான்றிதழ் வேற, அனுபவ அறிவுன்றது வேற. இங்கே இருக்கிற இந்த அனுபவ அறிவை நீங்கள் விட்டு இப்போ ஏன் நீங்கள் வந்து படிக்கிறதுக்குன்னு போகிறீங்க? பல கேள்விகள் இதுக்குள்ளாக இருக்கிறது. அதனால் எனக்கு தெரிஞ்ச பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு நாகரிகமாக அவரை நகர்த்தி வைக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக வருது. சந்தேகம் இருக்கு. ஒரு டீசெண்டான சென்டப், கரெக்டான வார்த்தையை சொன்னீங்க. நாகரிகமான வழி அனுப்புதலை செய்திருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அரசியல் கட்சியில், அதுவும் தேர்தல் காலம் நெருங்கி இருக்கிற இந்த நேரத்தில் 3 மாத காலம் அங்கேருந்து அறிக்கைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது, பேசிட்டு இருக்கிறது, அங்கே இருக்கிறபடி சொல்லி நீங்கள் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறதுலாம் வேற விஷயம். களத்தில் எங்கே இருக்கணும்? இங்கே இருக்கும்போது சொல்லியே எல்லாம் கிழக்கு மேற்கா பிரிஞ்சு எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க பாஜக. தெரியுமா உங்களுக்கு? முன்னாடி காங்கிரஸ் தான் சொல்லுவோம், அந்த ABCDEFG ஜட் வரைக்கும் சொல்லிட்டு வந்து எத்தனை 26 எழுத்து இருக்குல்ல, இந்த 26 எழுத்துலையும் கிளைகள் இருக்கும் காங்கிரஸ்க்கு, கோஷ்டிகள் இருக்கும். A கோஷ்டி 1, B கோஷ்டி 1, C கோஷ்டி 1 அப்படின்னு ஏகப்பட்ட கோஷ்டிகள். இப்போ அதை விட பல மடங்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்குது. இந்த லட்சியத்தில் அவர் அங்கே 3 மாதம் இருந்து கொண்டு அரசியல் நடத்துவார், இவரே தான் இருப்பார்ன்றது எனக்கு என்னவோ சந்தேகமாக படுகிறது. எனக்கு சரி மற்றவர்களுடைய கருத்து என்னன்றது தெரியாது, பார்க்கலாம். 2-3 நாள்களில் ஏதாவது மாறுதல் இருக்கலாம், தெரியல, கொஞ்சம் தாமதமாக கூட இருக்கலாம். சரி, அது எப்படின்றத போக. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் இருக்கிறதுக்கு நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. வேறு ஏதாவது ஒரு பதவியை கொடுத்து அப்படியே மாற்றி விட்டுட்டு இந்த பக்கம் வேற ஒரு நபர்களை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை இதன் காரணமாக தான் போற போக்குல எடப்பாடி பழனிசாமி அவர்களை எவ்வளவு தரைகுறவா பேசலாமோ பேசிட்டு போயிடலாம், இதை விட்டா நமக்கு பிளாட்ஃபார்ம் கிடைக்காது அப்படின்னு நினைச்சேன். அதாவது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வந்து நம்ம 2026 திமுக மீண்டும் அரியணையில உட்கார வைக்கிற வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போறாருன்னு சொல்லுங்க. நீங்க அப்படி மாத்தி சொல்லணும். யாராவது ஒரு அரசியல் தலைவர், நல்ல மூத்த அரசியல்வாதிகள், பிரதான கட்சி இங்கே இருக்கிறது திமுக அதிமுக, அதுவும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுகவை இப்போ நீங்கள் வந்து வீழ்த்தணும். அதான் உங்கள் அரசியல் இங்கே எடுபடும். கரெக்டுங்களா? திராவிட மாடல்ன்றது நீங்கள் வீழ்த்தினாதான் உங்கள் அரசியல் எடுபடும். அதற்கு ஏற்ற வியூகம் என்னன்னா, நீங்கள் கூட்டணி வைக்காத எந்த சாத்தியமும் இல்லை. நீங்கள் தலைகீழாக நின்று வித்த காமிச்சிட்டு போனாலும் சாத்தியம். ஆமாம், நீங்கள் வேற என்ன வித்த காமிச்சாலும் தனிச்சு நின்று உங்களால் அப்படின்றப்ப சாத்தியமே இல்லை. பணம் கொடுக்காம அதிகாரத்தை பயன்படுத்தாமல் நீங்கள் நாம் தமிழர் எடுத்த மாதிரி 10-8 கிட்ட நீங்கள் தாண்டது வந்து முடியாத காரியம். 10 ஆண்டுகளுக்கு மேலாக மத்தியில் இருந்தும் கூட தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒன்றும் ரீச் இல்லை. அப்போ இங்கே என்ன நீங்கள் வீகத்தை வைக்கணுங்கன்னா, கூட்டணிக்கு யாரெல்லாம் வாய்ப்பு இருக்கிறாங்க சேர்க்கணும். இருக்கிற இன்னொரு பிரதான கட்சி நீங்கள் கூட வச்சுக்கணும். நீங்கள் 1000 மறுத்தாலும் இங்கே இருக்கிறதுல பிரதான கட்சி திமுக அதிமுக. இப்போ அதிமுகவை எடுத்து கையில் வச்சுக்காம எப்போ பாரு அதிமுக கூட சண்டைன்ற மாதிரியே காட்டிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து பாஜக வெற்றிக்கு பாடுபடுகிறீர்களா அல்லது திமுகவுடைய வெற்றிக்கு பாடுபடுகிறீர்களா கேள்வி. சரி,
இதுதான் கேள்வி. இதுக்கு பதில் சொல்லிட்டு அவர் போகட்டும், இல்லை அங்கிருந்து போய் கூட அறிக்கை விடட்டும், பார்ப்போம். நடிகர் விஜய் கட்சி தொடங்கி இப்போ மாநில மாநாடு நடத்துவதற்காக அனுமதி கேட்டு விழுப்புரம் எஸ்பி கிட்ட அனுமதி கடிதம் கொடுத்துருக்காங்க. அதாவது விக்கிரவாண்டி பக்கத்துல வி சாலை என்ற கிராமத்துல மாநில மாநாடு நடத்துவதற்கு அனுமதி கேட்டிருக்காங்க. பாதுகாப்பு கோரி மனு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலயாவது கிடைக்குமா கிடைக்காதா தெரியல. திரும்ப கிடைக்காத என்ற சூழ்நிலை நகர்ந்து போக போக இது ரொம்ப மச்சப்படுகிறதோ திமுக அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அல்லது வேண்டும்னே வந்து விஜயை வளர்க்கணும், வளர்ந்தால் நமக்கு நாளைக்கு ஒரு ஏதோ ஒரு விதத்துல இருக்கும், அந்த தட்டு நல்லா இருந்தா தான் நம்ம உட்காந்து நாளைக்கு சாப்பிட முடியும். தட்டு ஒடிக்கிட்டோம்னா புரியுது இல்லை? இதுவும் இருக்கு. 2 கோணத்துல நீங்க பார்க்கணும். ஒன்று, வளர்த்து விடுவதற்காக இதை நீங்கள் செய்யணும். இல்லைன்னாக்கா திமுக விஜயனுடைய வளர்ச்சி உங்களுக்கு பாதிக்கின்ற அச்சம் உங்களுக்கு இருக்குது. 2ல ஏதோ ஒன்று இருக்கணும். இன்னைக்கு இருக்கிறதுல அதிகமான வெறுப்புன்றது திமுக மாடல் அரசு மேலே எல்லாருக்குமே இருக்குது, குறிப்பாக இளைஞர்களுக்கு இருக்குது. அப்போ அதெல்லாம் எங்கே போகும் அப்படின்னாக்கா உங்களுக்கு எதிர்த்தரப்பில் போகும். அதிமுகவுக்கு போயிடக்கூடாது, விஜய் வந்துட்டார் அங்கே போகட்டும் அப்படின்ற ஒரு நல்ல நாம் தமிழருக்கு வரும். இப்போ எல்லாம் செதையுது ஓட்டு. முன்னாடி வந்து திமுகவுக்கு பிடிக்கலன்னா அதிமுக ஓஹோன்னு வந்துடும். அதிமுக சரியில்லைனாக்கா 5 வருஷம் போகுது சரியில்லை, உடனே ஓஹோன்னு வரும் திமுக. இப்போ ஓஹோன்னு வர முடியாத சூழ்நிலை வந்துருக்குது. இதுதான் ஒரு அரசியல் நெருக்கடி. இப்போ ஒன்று சாதகமாக வச்சுக்கிறதுக்கு அவர் நெருக்கடி கொடுத்து ஒன்று பெருசாக வளர்க்குற மாதிரி உள்திட்டம் ஏதாவது வச்சுக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்கணும். இல்லைன்னா அவரை கண்டு உங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது. இப்படிலாம் தொடர்ச்சியாக செய்வதாக இருந்தால் இந்த ஆட்சியர் மேலே இன்னும் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெறுப்பு தான் வரும், அதிருப்தி தான் வரும். எனக்கு என்னவோ இந்த முறை செட்டில் ஆகிருந்த இடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விழுப்புரம் எல்லாமே கிட்டத்தட்ட கழுவி ஊற்றிட்டாங்க. இப்போ இதுக்கு மேலேயும் நீங்கள் இழுத்துட்டு இன்னொரு கொடுக்க மாட்டேன்னு நெருக்கடி கொடுத்தீங்கன்னா எதுக்கு? அப்புறம் இதுக்கு மேலே இந்த அரசை விமர்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. செப்டம்பர் 23 மாநாடு உறுதி. எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் உறுதி ஆகிறதுக்கு இருக்கு. இதையும் கலைக்குது திமுக அப்படின்னாக்கா ஆபத்து தான். அப்புறம் திமுகவுக்கு தான் எல்லா ஏழ்றையும் அங்கே வந்து விளையும். அதெல்லாம் பின்னாடி பெரிய நெருக்கடியாக இருக்கும் அப்படின்னு தோணுது. அந்த மாதிரிலாம் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். விழுவங்கோடு முன்னாள் எம்எல்ஏ திருமதி விஜயதாரணி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ராகுல் காந்தி சொன்னதின் பேரில் தான் விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பித்திருக்கிறாரு அப்படின்னு. ஒருவேளை காங்கிரஸ் கட்சியில ரொம்ப நீண்ட நெடிய காலமாக இருந்தாங்க அந்த அம்மா. சகோதரி தான், நமக்கு தெரிஞ்சவங்க தான். அந்த சோர்ஸ் எதனா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு. ஏன்னா செல்வ பெருந்தகைக்கு தெரியாதது, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களுக்கெல்லாம் தெரியாதது, வேற ஏதோ நெட்வொர்க்கில் இருந்திருக்கிறாங்க. அந்த அம்மா முன்னாடி இருந்திருக்காங்க காங்கிரஸில், நம்ம நெருக்கமாக டெல்லியோட இருந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அதில் தான் அடிக்கடி அவங்க சீட்டு கிடச்சிதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வகையில் ஏதோ ஒரு சோர்ஸ் அவங்க தெரிஞ்சிருக்கும். எப்பயோ ஒரு காலகட்டத்தில் விஜய் அவர்களை வந்து காங்கிரஸ்லேயும் போய் பார்த்துருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் பதவி சில போஸ்டிங்லாம் வேணும் அப்படின்றப்ப சாத்தியம் இல்லை அப்படின்லாம் முடிஞ்சிருக்குது. அந்த நெட்வொர்க்கில் திரும்பவும் ரீகனெக்ட் ஆகிருக்குதா அப்படின்னு ஒரு எண்ணம் வருதா இல்லையா? வருது இல்லை. ஏற்கனவே சில பொறுப்புகளுக்கும் பதவிக்கும் அந்த கட்சியில் போனாரு, போய் பேசினாங்க மேலே. அப்போ அது வந்து தள்ளி விட்டாங்க. அப்போ அவங்க வந்து உச்சத்தில் இருந்த நேரம் அது அப்படின்லாம் நடந்தது. எல்லாரையும் சந்திச்சிருக்கிறாரு முன்னாடி. அந்த எண்ணம் இருந்திருக்குது. ஒருவேளை அந்த பின்னணியில் திரும்ப வராங்களோ அப்படின்றது இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் இன்னும் சில வலுவாக சீமான் எப்படியும் இல்லை கழிவு ஊற்றுவார். அடுத்தது அதிமுக விஜயெல்லாம் கூட வச்சுக்கிட்டு ஒரு இது மாதிரி செட்டில் ஆகிடலாமா அப்படின்னு கூட நினைக்கலாம் காங்கிரஸ். திமுக பாஜகவை நோக்கி நகர்ந்துகிட்டு இருந்தது இப்போ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கின்றது காங்கிரஸுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஆமாம், இல்லைப்பா அவங்க நகர்ந்துட்டு இருக்கிறாங்க. இல்லை ஓட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க திமுக காங்கிரஸ் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள்லாம். அந்த வகையில் ஒருவேளை விஜயதாரணி அவர்களுக்கு பழைய காங்கிரஸ் சோர்ஸ் ஏதாவது தகவல் கொடுத்து காங்கிரஸ் தூண்டி விட்டு தான் விஜய் கட்சி ஆரம்பிச்சுக்கிறாருன்னு சொல்ல வச்சுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. சரி, புரியல. எப்பயுமே சில கட்சிகள் வந்து இங்கே இருக்கிற ஆளை தூக்கி அங்கே போயிட்டு நீ அந்த கூடாரத்தில் இருந்தெல்லாம் அனுப்பும். அந்த பிளானில் எதுனா போனதால் தானே இப்போ உங்களுக்கு அந்த நெட்வொர்க் தெரியுது. வாய்ப்பு இருக்கு. நீங்கள் மொத்தமாக காங்கிரஸ்லேருந்து வெட்டிட்டு போயிருந்தா அந்த நெட்வொர்க் தெரிஞ்சிருக்காது. நீங்கள் சொல்கிறபடியே வாங்க இன்னைக்கு. அப்போ உங்களை காங்கிரஸ் அங்கே கொண்டு போய் பாஜகவில் வச்சிரு, நீ கொஞ்ச நாளைக்கு இருமா அப்படின்னு வச்சிருக்குதா? கரெக்டா? அஜெண்டாவோட போயிருக்காங்க. இங்கே இருக்கிற இத்தனை நிர்வாகிகளுக்கு தெரியாமல் உங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சுது அந்த ரகசியம் சொல்லுங்களேன். அப்போ நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் இருக்கீங்க, கரெக்ட் இல்லை? ரைட்டு. அதான் ஒன்று, நான் காங்கிரஸுக்கு ஸ்பையா இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இந்த விஷயம் தெரியுதுன்னா அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் உண்மை விஷயம் இருக்குது, நீங்கள் அங்கே ஸ்பையாக இருந்துட்டு இருக்கிறீங்க, தொடர்பில் இருக்கிறீங்க, இங்கே வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தமா அப்படின்னு நம்ம கேட்குறோம்.
சரியா இருக்குது அந்த பதில்? கரெக்டா இருக்கு. பார்ப்போம், நாளைக்கு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் சகோதரி அவங்க. நடிகர் விஜயுடன் விசிகாவின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் சந்தித்து பேசியதாக ஒரு தகவல் பரவிட்டு இருந்தது. அது எந்த வகையில் உண்மை? சந்தித்து பேசியிருக்காங்களா? சந்திச்சு பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா சொல்ல வரல. ஒரு தலைவர் வரப்ப யாரையுமே வந்து மறுக்காம நான் சந்திக்க மாட்டேன்லாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு பேசுவாங்க, சந்திப்பாங்க. கூட்டணி நேரத்தில் என்ன வருது, ஒரு வேளை மாறலாம், அரசியல் காலம் எப்படி வேணாலும் மாறலாம். இங்கே திமுக இடம் இல்லைனாக்கா விஜய் இன்னும் மற்ற விஜய் வந்து யார் கூட சேர்றாரோ, இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சி அதிமுகவாக இருக்கலாம், மற்றதாக இருக்கலாம், சேர்ந்து அப்படி போகிற மாதிரி இருந்தாக்கா ஒரு இடம். இங்கே இல்லைன்னா அங்கே இருக்குது. ஒரே இடத்த நம்பி இருக்க முடியாது இல்லை. ஒரு வீட்டிலேயே உட்காந்துருந்தா நாளைக்கு திடீர்னு வீட்டை காலி பண்ணுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடுத்த வீடு முன்னாடியே பார்த்து வச்சிருக்கோம். அதனால் 4 வீடுகளோட தொடர்பில் இருந்துக்கிட்டு இருந்தால் எப்பா நான் அந்த மாதிரி இருந்துட்டாங்க வந்துடுறவங்க கூட அந்த வீட்டில் போய் உட்காந்துக்கலாம். இல்லை அந்த வீட்டை அனுசரணையில் இருக்கிறா. இது எல்லா அரசியல் கட்சிகளும் செய்யக்கூடிய யுக்தி. இப்போ என்ன காங்கிரஸ் திமுக மட்டும் அப்படியே நேராக ஒரே வீட்டிலேருந்து ஒரே வீட்டு ஆதரவோடு இருக்குது. எத்தனை வீடு மாறி மாறி எத்தனை பேரை கூப்பிட்டு வச்சுருக்கீங்க நீங்கள் தொடக்கத்தில் இருந்தே. அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து மாறலாம், திருமாவளவன் மாறக்கூடாதான்னு ஒரு கேள்வி வருது. உங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ காங்கிரஸில் இருக்கிற திமுக பாஜக கூட நீங்கள் பேசுகிறீங்களா இல்லையா? பேசுகிறீங்களா, சந்திக்கிறீங்களா? அரசு நிமித்தம் அப்படின்லாம் சொல்லக்கூடாதுங்க நம்மக்கிட்ட. அரசு நிமித்தமாக நீங்கள் பேசி இது வரைக்கும் இங்கே என்ன வந்து வெட்டிக்கிட்டு வந்தீங்கன்றது தெரியுது. நீங்கள் தான் சொன்னீங்க 1 மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு நிதி ஆயோக் கூட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு புறக்கணிக்கிறது, அதனால் நாங்கள் புறக்கணிக்கிறோன்னு சொன்னீங்க. ஆமாம் ஆமாம். இப்போ உங்களுக்கு ஒரு 100 ரூபா காசுன்னு உடனே வாங்கன்னு கூட்டு வந்து உட்கார வச்சுட்டீங்க. சரி, இப்போ இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் உங்களை எப்படி நம்பி இருந்துகிட்டு இருக்கோம்? அது வேற வீடுங்கள்லாம் பார்க்குமா இல்லையா? இந்த வீடு சரிப்பட்டு வராதுப்பா, புரியுது இல்லை? அந்த மாதிரி திருமாவளவனுக்கு ஒரு வேளை அந்த எண்ணம் இருக்கலாம். எதிர்காலத்தில் கூட்டணி கூட சேர்ந்து கூட்டணி ஒரு கட்டமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். பல விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. நடந்திருந்தால் நான் சொல்கிறேன், உறுதியாக தெரியல, நம்ம பேசுவோம் அது பிறகு. நேற்றைய திருசக்தியார் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கூட பேசியிருந்தீங்க, ரஜினி வர்சஸ் துரைமுருகன் அந்த சம்பவத்தில் இது உதயநிதியை தூக்கி பிடிப்பதற்காக ஒரு இந்த மாதிரி ரஜினிக்கு சொல்லி கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வச்சிங்க. எதன் அடிப்படையில் அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள முடியும்? எப்படி அதை வருஷத்துக்கு 200 கோடி நீயா கொடுக்குறீங்க? நம்மள்ட்ட எதுங்க? இல்லை நான் கொடுக்குறேன். இல்லை, யார் இப்போ வந்து தூக்கி பெரும் தொகையை கொடுத்து எடுத்துட்டு இருக்குது? சன் பிக்சர்ஸ் இப்போ எடுத்துட்டு இருக்காங்க, இல்லை லைக்கா எடுத்தாங்க. அப்புறம் அவர் எப்படி பேசுவார்? ஏன் துரைமுருகனை மட்டுமே குறி வச்சு பேசுங்க? வேற மூத்த தலைவர்கள் இல்லையா? ஏவா வேலு மட்டும் செக்கெடுத்து செம்மல்லா? இல்லை, அவருக்கு நண்பர். யாருக்கு நண்பர்? ரஜினிக்கு நண்பர் துரைமுருகன் அப்படின்ற அவரே நிறைய மேடைகளை சொல்றாரு. நண்பர் நகைச்சுவையா பகைச்சுவையா மாத்தாதீங்க. நீங்க வேற ஒரு அது பின்னாடி பேச்சுவார்த்தைக்கு பிறகு நீ இப்படி சொல்லு, நீங்க இப்படி சொல்லு, 2 பேரும் வந்துட்டு நாங்க நண்பர்கள் தான். மேடையில பேசுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு நண்பரை எப்படி பேசணும்னு தெரியும். ஒரு சீனியர் ஒரு மூத்த அரசியல் தலைவர், அவர் நீ எந்த அளவுல பேசணுன்ற ஒரு லிமிட் இருக்குதா இல்லையா? நகைச்சுவைன்றதுக்கு அவரை மட்டும் ஏன் சொல்லணும்? மற்ற நேர சொல்லு, நேர சொல்லு, வேலை சொல்லு, இன்னும் மற்றவங்களாம் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க பேச வேண்டியது. ஏவா வேலு மேடையிலே வச்சு அவரே சொல்ல முடியுமா? இல்லை, அப்புறம் அவர் தான் போய் நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டுட்டு வராரு. இது அரசியல் நிகழ்ச்சி இல்லைன்னு சொன்னாரு. என்ன பேச வேண்டும் பேசக்கூடாது என்பதை நான் முதல்ல தெளிவுபடுத்திக்கிட்டேன்னு இவ்வளவும் தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஏன் அப்படி பேசணுன்றது மட்டும் தெரியல. நகைச்சுவைக்காக நீங்கள் துரைமுருகனை காலி பண்ணியிருக்கீங்க, அதான் நான் சொல்ல வரேன். காரணம் உங்களுக்கு வந்துட்டு வருஷத்துக்கு நான் தான் சொல்ல வரேன், கொடுக்குறாங்க எஜமான் பேச சொல்கிறாங்க, பேசியிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். அவர் ஒரு மூத்த நடிகர், நான் மதிக்கிறேன், அது அவருடைய இதெல்லாம் நம்ம குறை சொல்லலை. அந்த நேரத்தில் நீங்கள் நகைச்சுவை என்ற பேரில் நீங்கள் சாதாரணமாக ஒரு விஷயத்தை காலி பண்ணலாம், நகைச்சுவையிலையும் காலி பண்ணலாம். தெரியும்ல, விஷம் கொடுத்தும் கொள்ளலாம், இனிப்பு கொடுத்தும் கொள்ளலாம். இது இனிப்பு கொடுத்து நீங்கள் கொள்கிற வேலையை செய்தீங்க. பதிலுக்கு உனக்கு சொல்லின்னு ஒன்று அடித்தார் அவர். பல்லு போன கிழவெல்லாம் உட்காந்துட்டு ஹீரோன்னு பண்ணுறதால தான் இன்னும் இளம் நடிகர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. சொன்ன உடனே தான் சீரியஸ் எல்லாருக்கும் உங்களுக்கு புரியுது. உடனே இந்த பக்கம் கூட்டி பேசி இந்த பக்கம் பேசி நாங்கள் நீண்ட கால நண்பர்கள், நாளைக்கு நண்பர்களாக இருப்போம். இவர் வந்து நகைச்சுவையெல்லாம் பகைச்சுவை ஆக்காதீங்க, நாங்கள் நண்பர்கள் தான். இவர் உதயநிதி ஸ்டாலின் இதே வார்த்தையை சொல்றாரு, இளைஞர்களுக்கு வழி விடுங்கள் அப்படின்றது. நீங்கள் கொஞ்சம் முதல்ல விலகிட்டு வழி விடுங்களேன். ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் முதல்ல விலகிடுங்களேன். ஏன் இவ்வளோ இம்சை? நீங்கள் விலகிடு தப்பா, நானே விலகிட்டேன், எல்லாம் விலகிடுங்க. அவங்க வாரிசு உள்ளே வந்து இருந்துக்கிட்டோம். இப்போ என் மகனுக்கு முதலமைச்சர் பதவி கரெக்டுங்களா? நேராக கொடுத்துருங்க, துணை முதல்வர்லாம் வேண்டியதில்லை, நேராக கொடுத்துருங்க. நீங்கள் வெளியில் நின்றுக்கிட்டு நிர்வாகத்தை கவனிச்சுக்கிட்டு அட்வைஸ் பண்ணிட்டுங்க. இளையோர்களுக்கு வாய்ப்பு சொல்லுங்களாம் ஒரு முறை. நீங்களும் இருக்கணும் பதவியில் முதலமைச்சராக, உங்கள் பிள்ளையும் துணை முதலமைச்சராக இருக்கணும். மற்றவங்களாம் வந்து இளையவர்களுக்கு வாய்ப்பு விட்டு விலகணும். என்ன தம்பி, நியாயமா இருக்கதா? அது சொல்லு. ஒரு பக்கம் சரி, ஏவா வேலை சொல்லுங்க.
அவருக்கும் கே வயசாயிடுச்சா? நேர சொல்லுங்க. வயசாயிடுச்சு. எல்லாமே நான் வந்து இளமையை தொட்டுக்கிட்டா இருக்கிறாங்க, இளம் பருவத்திலையா இருக்காங்க, எல்லாம் 70 தொட்டு நிற்கிறாங்க. ம், ம், அப்புறம் KKSSR ராமச்சந்திரன், ம். அப்புறம் பொன்முடி, அடுத்த சீனியர் அவர் தான். ரொம்ப ரொம்ப அவர் நான் சொல்லல, அவர் தான் நீதிமன்றத்தில் வந்து வயதாயிடுச்சு, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது, முடியாது ம், அப்படின்னு சொல்லிட்டு அதை தாக்கல் செய்திருந்த மனுவில் சொல்லியிருந்தாரு. ஆமா. பொன்முடி நீங்கள் ஒதுங்கிக்கிங்க, நான் வந்து முதலமைச்சராக இருக்கேன், என் மகன் வந்து துணை முதல்வராக இருக்கட்டும், மூத்தவர்கள் நீங்களாம் ஒதுங்கிடுன்னு சொல்லுங்களேன். இல்ல இப்போ ரஜினியை வைத்து துரைமுருகன் அவர்களை டார்கெட் பண்ணி பேச வைக்கிறாங்கன்னா இப்ப துரைமுருகன் தான் திமுகவுக்கு அடுத்து இவரை துணை முதல்வர் ஆக்க விடாமல் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் துணை முதல்வர்னு போட்டிங்கன்னாக்கா துரைமுருகனுக்கு ஒரு பதில் சொல்லணும். கொப்ப காலத்துல இருந்தே நான் வந்து இப்போ அமைச்சராக தான் இருக்கிறேன். இப்போ மாநாடு படத்துல வர டயலாக். ஆமாம், அதே தான் மாநாடு படத்தில் என்ன வந்துச்சு அதே தான் வருது. இப்போ வேற ஒன்றும் இல்லை, மாநாடு நீங்கள் தான் எடுத்தீங்க, நீங்கள் தான் உங்ககிட்ட நம்ம தான் ராவணாவில் முதல்ல பேசியிருந்தோம். இதில் நிறைய சம்பவம் இல்லை, 90% முழுக்க முழுக்க திமுக நடந்தது தான் அப்படியே இங்கே வந்து சொல்லி மாமன்னன் படத்துல நடந்தது அப்படி இருக்குது அப்படின்னு. மாநாடு படத்துல கிளைமேக்ஸ்ல இந்த சீன் வரும். ஆமாம், உனக்கு கைத்தட்டி உங்க பிள்ளைக்கு உன் பேரனுக்கு அதெல்லாம் வசனம் வந்துருச்சு, நீங்களே எடுத்தது. இப்போ அப்படியே வருது. இப்போ உனக்கு அடுத்து அவன் புள்ள வரணுன்றீங்க, அப்போ அவங்களுக்கும் அந்த மாதிரி எண்ணம் இருக்கும்ல, தானும் அரசியல் இருக்கணும், என் பிள்ளையும் கொண்டு வரணும். துரைமுருகனுக்கு இருக்கும், பொன்முடிக்கு இருக்கும், KKSSR இருக்கும், நேருவுக்கு இருக்கும், ஏவா வேலுக்கு இருக்கும். கரெக்டு தானே? எல்லாரும் கொண்டு வந்துட்டாங்க, பதவியிலையும் இருந்துகிட்டு இருக்கிறாங்கல்ல, நீங்க இருக்கிற மாதிரி தானே இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ முதலமைச்சர் பதவி விலகிட்டாருன்னா இவங்களும் விலகிடுவாங்கல்ல, இளையோருக்கு வழி விட்டுருவாங்கல்ல. நல்ல ஐடியா தானே. நான் என்னன்றேன், நான் இருப்பேன் முதலமைச்சரா, சரி பிள்ளையும் நான் அடுத்ததுக்கு கொண்டு வளர்த்துக்கிட்டு வருவோம், நீங்கெல்லாம் வந்து இளையோருக்கு வழி விட்டுருங்க அப்படின்னா நான் யாருன்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா ராஜா? அப்போ இதுக்காக தான் அந்த பட்டியலில் வந்துட்டு பார்த்தா நீங்க துரைமுருகனை தவிர்க்கவே முடியாது திமுக. அதனால நீங்க அவருக்கு துணை முதல்வர்னு கட்டாயம் கொடுத்து தான் ஆகணும். அதனால யாருக்கும் கொடுக்காம நான் கிளம்புறேன், போங்க. புரியுது? அப்ப இன்னும் கனியில பழுக்கல, ஒன்றும் இல்லை. அதுதான் விஷயம். இப்ப இந்த இதுக்காக வந்து இவரை பேச வச்சு சில சலசலப்பை உருவாக்கணும். துரைமுருகன் அப்படியே கொஞ்சம் பின்வாங்கி இருக்கணும், அவர் என்ன பேசுறாருன்னு பார்க்கணும். அதனால அப்படி அதுக்காக நீங்க ரஜினியை வச்சு பேச வைக்கிறீங்க. இதெல்லாம் அரசியல் விளையாட்டுல ஒரு விளையாட்டு ராகவ். ஏற்கனவே துரைமுருகன் அவர்களை தக் லைஃப் துரைமுருகன் சொல்லுவாங்க. அவரோட பதிலடி ஒவ்வொன்றும் டக்கு டக்குன்னு. ஆமா ஆமா, நேத்தே கொடுத்துட்டாரு ரஜினிக்கு. உடனே கொடுத்தோன்னே தான் அவர் கதிகலைங்க போய் மேலே சொல்லி என்ன அப்படி போட்டு தாக்குறாருன்னு சொல்ல, பதிலுக்கு நீங்க சொல்ல இப்படி நடந்திருக்கலான்றேன். 2 பேரும் சமாதான கடிதத்தை எழுதிக்கிட்டீங்க இப்ப நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஏன் வந்து இந்த அந்த பருத்தி குடம்ல இருந்திருக்கலாமே, இந்த வார்த்தையெல்லாம் ஏன் வெளியில வரணும்? சரி, கரெக்டுங்களா? ஒரு பக்கம் கமல்ஹாசனை வைத்து உதயநிதி ஸ்டாலினை போற்றி புகழ்வதும், இன்னொரு பக்கம் ரஜினிகாந்தை வைத்து துரைமுருகன் அவர்கள் அட்டாக் செய்து மறைமுகமாக ஆதரிப்பதும், 2 பெரிய நட்சத்திரங்கள் ஒரு ஒரு அமைச்சரை துணை முதலமைச்சர் ஆக்குவதற்காக போட்டி போட்டு கொண்டு வேலை செய்யறாங்க. 2 பெரிய உச்ச நட்சத்திரங்கள். இல்ல, அது வந்து என்னன்னா இப்ப உங்களுக்கு எல்லாமே அவர்களது நாடி தான் இருக்குது. நீ என்னதான் நட்சத்திரனாலும் அவங்க நாடுனாதான். ஏற்கனவே ரஜினிகாந்த் அவர்கள் அவர் RSS கைகூலி, அவர் ஒரு பாஜக சங்கி என்று அது போன மாசம் இப்ப எங்க மேடையில வந்துட்டு எங்களெல்லாம் புகழ்ந்து பேசிட்டார்ல. இந்த மாசம் அவர் வந்து புரட்சியாளர் ரஜினிகாந்தே அவர்களே சொல்லிவிட்டார். ரஜினிகாந்தே வந்து உதயநிதிலாம் எதுக்கு இப்போ உடனே பதவி கொடுக்குறீங்க, இப்பதான் ஓடி வந்தார் எங்க சினிமா ஃபீல்ட்ல இருந்து, எதுக்கு பதவி கொடுக்குறீங்க சொன்னா ஒத்திப்பீங்களா? நீங்க ரஜினியே சொல்லிட்டாரு இளையோருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு அப்படின்னு உதயநிதி சொல்றதா சொல்றாங்க. அப்ப ரஜினி என்ன சொன்னாலும் நீங்க கேட்பீங்களா? போன மாசம் அவர் RS சங்கின்னு சொல்லியிருந்தீங்க, இப்ப இந்த மாசம் உங்க மேடையில வந்து பேசிட்டோன்னு நீங்க புனிதரா காட்டுறீங்களே, அது என்ன அர்த்தம்? அது வேற வாய். அதுதான் அதுதான் இந்த மாடல். சரி, இறுதியாக SP வருண்குமார் வெர்சஸ் சீமான், இந்த வார்த்தை போர் ட்விட்டர்ல வரக்கூடிய பதிவுகள், அதற்கு இவர் செய்தியாளர் சந்திப்புல கொடுக்கிற பதில்கள் என்று போர் முற்றிக்கொண்டே போகுது. கூடுதலாக திரு SP வருண் அவர்களுடைய மனைவிக்கு ஆதரவுகரம் நீட்டுவதாக கனிமொழி அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. இந்த ஆபாச கும்பல்களிடமிருந்து எப்படிலாம் தற்காத்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக துணை நிற்கிறோம் அப்படின்னு அக்கா கனிமொழி அவர்கள் ஒரு பெண் வார்த்தை சொல்லுவாங்க, அதை சொல்லுங்க. ரொம்ப பெருமையா ஒன்று சொல்லுவாங்க. பெண்கள் எந்த துறையில் இருந்தாலும் எவ்வளவு உயரத்தில் பறந்தாலும் அவர்கள் சார்ந்த ஆணை இழிவு செய்யும் வண்ணம் அந்த பெண்களை ஆபாசமாக இழிவுபடுத்துவதும் அருவருக்கத்தக்க முறையில் பிரச்சாரம் செய்வதும் எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத இழிச் செயல். புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திருமிகு வந்திதா பாண்டே IPS மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது இணைய வழி ஆபாச தாக்குதல் நடத்தி வரும் அனைவர் மீதும் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒரு சக பெண்ணாகவும் சமூக அக்கறை உள்ள நபராகவும்
திருமிகு வந்திதா பாண்டே ஐபிஎஸ் அவர்களின் கரம் பற்றி எனது ஆதரவையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். லோகத்துல பெண்ணுரிமை பாதிக்கப்படுறப்பெல்லாம் குரல் கொடுக்குற ஒரே ஒரு ஆளை நானாக தான் இருக்கணும்னு அப்பப்போ இந்த அம்மையார் வந்து வேஷம் போடுவாங்க. வேஷம் தான் அது. ஏன் வேஷம்? இல்லைன்னா பெண்ணுரிமையாளர்னு சொல்லிட்டு பேர் வராது இல்லை. பெண்களுக்காக வந்து எந்த நேரத்துலையும் விடாப்பிடியாக போராடக்கூடியவன்னு காட்டிக்க முடியாது இல்லை. சரி, சீமான் குடும்பத்தில் இருக்கிற பெண்களை பேசும்போது அந்த பெண்களுக்காக நீங்கள் எங்கே போயிருந்தீங்க சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. கண்ணில் பட்டிருக்காம இருக்கலாம். ஏன் படலை? அப்போ என்னன்னா உங்களுக்கு வந்து பேசி உங்களுடைய வண்டவாளங்கள்லாம் எதுவும் வெளியே வரக்கூடாது, மடமாத்துறதுக்கு சீமான்னு ஒரு ஜென்மங்க இருக்குது. அதை வச்சுக்கிட்டு எதை பேசினாலும் சீமாந்த பேசினா இன்னைக்கு பெரிய அளவில் பேசு பொருளாகிறது. அதனால என்னடா கொஞ்சம் அடங்கி போச்சு, உடனே இந்த அம்மையாருக்கு ஒரு ஆதரவாக நம்ம அறிக்கை கொடுப்போம் சொல்லி திரும்ப தூண்டி விடணும். இப்போ எல்லாம் கலாம்லாம் நேற்றுலேருந்து ஓடிங்குது பார்த்தீங்களா? சட்டிக்குள்ளே பானை சட்டிக்குள்ளே ஏதோ ஊந்து உரல்ற மாதிரி போயிட்டு இருக்குது இல்லை. அறிக்கை இந்த பக்கம் வாட்ஸ்அப், இந்த பக்கம் அது இதுன்னு எல்லாம் போயிட்டு இருக்குல்ல. இது எங்களுக்கு நீடிக்கணும். ஏன்னா எங்களுடைய வேற விஷயங்களை நீங்க பேசக்கூடாது. மடம் மாத்துறதுக்காக இது. நீ பெண்கள் மீது இவ்வளவு இது இருக்கிறப்ப, இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து காவலர்களை சீன்றப்ப, இன்னும் மற்ற விஷயம் நடந்தப்ப கனிமொழி அவர்கள் கூட்டத்திலே தான் நடந்தது காவலர்களை சீண்டியது. அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வலுவாக இந்த மாதிரி நின்றுட்டு அறிக்கை கொடுத்து நடவடிக்கை எடுத்தோம் இல்லையா? கட்சியில் என்ன நடவடிக்கை எடுத்து? இப்போ தான் நடவடிக்கை எடுத்துட்டு கைது பண்ணியிருக்காங்களே, அது என்ன குறை வந்துச்சு உங்களுக்கு? ஏற்கனவே 2 பேரை கூப்பிட்டு கண்ணை கட்டியே அடிச்சிருக்கீங்க. கண்ணை கட்டி அடிக்கிறப்ப என்ன சொல்லி அடித்தா, உன்னை கைது பண்ணி உங்க கூட்டணுட்டும் அங்கே வீட்டுக்கு உங்கள் அண்ணன் சீமான் போவானடா நைட்டுக்குன்னு கேட்டு அடிச்சிங்கல்ல, வந்திருக்குது பதிவு. அதை பற்றி நீங்கள் வந்து எதனா பேசுனீங்களா? நீங்கள் பேசியிருக்கீங்க. இப்படி பேசலாமா? நீங்கள் காவல்துறையில் நீங்கள் இப்படிலாம் பேசலாமா? பெண்களில் வந்து நீங்கள் இப்போ தனியாக வீட்டில் இருக்கிற பெண்களை வந்து இப்படிலாம் கொச்சப்படுத்தி பேசலாமான்னு அன்றைக்கி இந்த அம்மையார் கொதிச்சிருக்கணும் இல்லை? எங்கே போனீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சசிகலா அவர்களை பற்றி ஒரு மாதிரி சொல்லி எடப்பாடிக்காக நீங்கள் ஒரு மாதிரி பெண்களை கேவலப்படுத்தி பேசினாங்களே உங்கள் கூட்டத்தில், எங்கே போனீங்க? அப்போ உங்கள் தந்தையார் வந்துட்டு இதே செல்வி ஜெயலலிதாவை என்னெல்லாம் சொல்லி பேசியிருந்தாருன்றப்ப நீங்கள் அப்போ ஒன்றும் அறியா குழந்தெல்லாம் இல்லைல்ல. சொல்லு, அரசியல் இருந்துட்டு இருக்கிற பெண்கள் தானே, எங்கே போயிருந்தீங்க? என் தந்தையார் சொல்லியிருப்பது தவறுன்னு அன்றைக்கி வந்து நீ தான் லோகத்தில் எப்போவுமே இவங்க தான் பெண் உரிமையை பேசக்கூடியவர்கள் இவங்க அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக எங்கே பேசுனாங்க அந்த சகோதரி? எங்கே பேசுனீங்க? உன் கட்சியில் மேடைன்னு ஒன்று வந்துச்சுன்னா அந்த மேடையில் பெண்களை இழிவுபடுத்தாத எந்த நிகழ்ச்சி முடிஞ்சிருக்கு இது வரைக்கும்? இனி வரும் திராவிட மாடல் கூட்டத்தில் பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி எந்த நபரும் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு இடத்துல துணிச்சலாக உங்களால் பேச முடிஞ்சதா? உங்கள் கட்சியில் வெற்றி கொண்டான் தொடங்கி இன்னும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் தொடங்கி இப்போ வந்திருக்கிற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வரைக்கும் இப்போ இருக்கிற வரைக்கும் இவ்வளவும் பேசுகிறப்ப அது உங்களுக்கு தெரியல, பெண்களை கொச்சைப்படுத்துறதா தெரியல. கொச்சைப்படுத்தி பேசுகிறான்னு சொல்றீங்க. அவர் தான் பேச்சு போட்டிக்கெல்லாம் நடுவராக இருக்கிறாரு. அதுக்கு காலத்தோட கேவலம் அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாம் உட்காந்து ரசிக்க முடிகிற உங்களுக்கு நீங்கள் இப்போ இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இருக்குது எவ்வளோ பொங்கி என்னன்னா மடம் மாத்துறதுக்கு இதை வந்து கொஞ்சம் கொளுத்தி போட்டாக்க நம்ம ஒரு அறிக்கை கொடுத்தா இதை பற்றி பேசும். இப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்க, நான் பதில் பேசுகிறேன் இல்லை. நம்ம ரெண்டு பேருக்கும் இந்த ஈழத்தமிழர்கள் சொல்லுவாங்க, விசனம் என்னது விசரம் பிடிச்சிருக்குது, பைத்தியம் முடிச்சிருக்குதுன்னு சொல்லுவாங்க. பைத்தியமாக பிடிச்சிருக்குன்னு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறோம்ல, வெட்டியாக வேலை இந்த எல்லாம் நாடே பேசணும். அந்த பக்கம் எல்லாத்தையும் திமுக பற்றி கமுக்கமாக எதுவும் வெளியில் வரக்கூடாது. மடமாற்றுவதற்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளோ யுத்தியும் அவங்க செய்வாங்க. பெண்களை மிக கேவலமாக பேசுவது முதல்ல உங்கள் இடம், உங்கள் கூடாரம் தான். உங்கள் கூடாரத்தில் இந்த அறிக்கையை கொடுத்து இனிமேலாக திருந்துக்குன்னு ஒரு முறை நீங்கள் அங்கே சொல்லுங்கள். இதே இந்த நேரத்தில் சீமான் அவங்களுடைய குடும்பம், அவங்க அம்மா, அவங்க மனைவியை கொச்சப்படுத்தி பேசிட்டு இருக்கிற உங்கள் உடன்பிறப்புகள் போட்டுருக்கிற அது மேலே வழக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதை எடுக்க சொல்லுங்கள் முதல்ல அந்த எஸ்பி கிட்ட சொல்லி. அந்த பெண்களையும் பேசியிருக்காங்க, நீ நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரி கனிமொழி அவர்களை சொல்ல சொல்லுங்கள். அவங்களுக்கு திடீர்னு ஒரு பெண்ணியவாதின்னு நினப்பு வந்துடும், திடீர்னு வந்து பொங்குவாங்க. என்ன இப்போ பெண்கள்லாம் இந்தியாவிலேயே அதிகமாக விதவைகள் இருக்கிறது பெண்கள் தான் சொல்லிவிட்டு, ஆமாம், இப்போ வந்து மைக்கு நீட்டினோடனே நீங்கள் எப்போ வந்து என்ன கேள்வி கேட்குறீங்க? நீங்கள் என்ன எப்படிலாம் கேள்வி கேட்டுக்கிறீங்க? இந்த நழுவி ஓடினால் தானே நீங்கள். இப்போவும் விதவைகள் இருக்கிறாங்க, எல்லாருமே வந்து விதவைகள்லாம் மறுமணம் வச்சுட்டு அப்படி குடும்பத்தோடு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் விதவைகள் உருவாகலையா? இன்னும் கூடுதலாக தானே ஆகிட்டு இருக்கிறாங்க. பேசணுமா இல்லையா அவங்க கனிமொழி அவர்கள்? அந்த கேள்வி கேட்டாக்க நீங்கள் என்ன இந்த இடத்துல வந்து இந்த கேள்விலாம் கேட்குறீங்க? கேட்டாங்க ஒருத்தர் தூத்துக்குடிக்கு போகிறப்ப, எம்பியாக ஜெயிச்சுட்டு எம்பியாக இருக்கிறப்ப, மேடம் நீங்கள் இந்த மாதிரிலாம் முன்னாடி சொன்னீங்க, இப்போ இந்த மாதிரி நிறைய பெருகிட்டு இருக்கு, இன்னும் மதுபானம் அதெல்லாம் வந்து இங்கே அதெல்லாம் இங்கே அப்புறம் எங்கே கேட்பாங்க? கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவத்தை கூட கேட்டாங்க, பதிலே சொல்ல இல்லை. கள்ளக்குறிச்சியில் வந்து நீ ஒரு தகவலும் சொல்லாமல் மீட்டிங் இருக்குதுன்ட்டு போகிறீங்க. என்ன மீட்டிங்? அதை விட
இத்தனை பேர் செத்து இருக்கிறான், இதுக்கு ஒரு பொறுப்பான பதில் சொல்றதுக்கு இல்லாத நீங்க ஒரு முக்கிய பொறுப்புல இருந்துக்கிட்டு என்னத்துக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு? பதில் இல்லை என்றுதானே அர்த்தம். சொல்லுங்க. இப்ப ஏன் இந்த அம்மாவுக்கு வந்து நீங்க கொடுங்க, அது வந்து இல்லைன்னு சொல்லல. கண்டிக்க வேண்டியது கண்டிங்க. அதுக்காக இங்க கைது பொங்குறவங்க பண்ணிருக்காங்க. இங்கேயும் பொங்கிருக்கணும். நியாயமா இருக்கணும் இல்ல உங்களுக்கு. வந்திதா பாண்டேவுக்காக பொங்குற நீங்க இந்த 60 பேர் செத்து போன பெண்கள் விதவை ஆயிட்டாங்களே, ஐயோ நான் அன்னைக்கு சொன்ன விதவைகள் ஆயிட்டாங்களேன்னு, இந்த கொடுமை இன்னும் நடக்கிறதா, நான் பொறுக்கவே மாட்டேன் அப்படி கொஞ்சம் சீறி வந்திருந்தா கூட நீங்க பெண்ணியவாதி, பெண்களுக்காக இருக்க மாட்டேன். இப்போ வந்து விதவை ஆகலையே, அந்த 60 பேர் வந்து சீவி சிரிச்சு சிங்காரிச்சுக்கிட்ட உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பதில் கேட்டா சொல்லாம எதுக்கு ஓடுனீங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா, அனைவர்கள் பெயருக்கும் பின்னாடியும் பாண்டே என்ற வார்த்தை இல்லையோன்னு தோணுது. அது ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா அவங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் ஐயா செத்து போன கள்ளக்குறிச்சியில் செத்து போன அத்தனை பெண்களுக்கும் பின்னாடி அந்த மாதிரி பேர் என்ன வச்சுக்கிட்டு வேற ஏதோ நார்த் இந்தியன் பேராக வச்சிருந்தா ஒருவேளை உங்களுக்கு பொங்கி வந்திருக்குமோ என்னன்னு தெரியல. அப்போ அந்த பெண்களுக்கு இறந்த போது விதவைகள் அதிகமாகி கொண்டிருக்கிறாங்கன்ற கோபம் உங்களுக்கு வந்திருக்கணுமா? அது பெண்ணியவாதி வந்திருக்கு. கடந்த காலத்தில் நீங்கள் கோவப்பட்டீங்கல்ல, பொங்கி எழுந்தீங்கல்ல, விதவைகள் தமிழ்நாட்டில் தான் எடப்பாடி அரசில் அதிகமாக இருக்கிறாங்கன்னு. உங்கள் அரசில் வந்து குறைஞ்சிட்டாங்களா? இன்னும் கூடுதலாகிட்டு இருக்கிறாங்க, கொத்து கொத்தா செத்தாங்களே, இதுக்கு என்ன பதில்? அதனால் கனிமொழி அவர்கள் வந்து லோகத்தில் ஆக சிறந்த இலக்கியவாதி, பெண் இலக்கியவாதி, இந்த மாதிரி பெண்ணியவாதி, பத்திரிகையாளர். அதனால் அவங்க அப்பா தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி அப்பப்போ வந்து பதுங்கிடுவாங்க, அப்பப்போ வந்து புரட்சி குரல் கொடுப்பாங்க. அது அவங்களுக்கு வாடிக்கை. பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. வணக்கம் தம்பி.